கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 114வது சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது, தேவனால் விடுவிக்கப்பட்ட போது என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் இன்னொரு வசனம் உண்டு, 105:38. அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது, தேவனால் அழைக்கப்பட்ட போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, தேவனால் புறப்பட பண்ணின ஜனத்தை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்தினார். அவர் அதிசயமாய் புறப்பட பண்ணின ஜனத்தை அவர் அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தார். அதனால் அந்த ஜனங்கள் மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த கீழே தொடர்ந்து வாசிக்கும் 3ஆம் வசனத்தில், கடல் அவர்களை கண்டு, கடல் தேவனை கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 5 கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் என்று சொல்லி கீழே தொடர்ந்து வாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்தது பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ அதிரு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனால் நடத்தப்படுகிற ஜனத்துக்கு இந்த பூமியிலே இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் இந்த பூமியை அவர் அதிர பண்ணினார். இந்த பூமியில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்தார். ஆகவே தான் ஆண்டவருக்கு முன்பாக, யாக்கோபின் தேவனுக்கு முன்பாக பூமியே நீ அதிரு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தாமே தம்மாலே புறப்பட பண்ணின ஜனத்துக்காக, தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக இந்த பூமியிலே காணப்படுகிற அனைத்து விதமான தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் வித்தியாசமாய், அவர் அதிசயமாய் அவர் நடத்துவார். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக, தேவ சமூகத்துக்கு முன்பாக, தேவனுடைய நடத்துதலுக்கு முன்பாக எதுவுமே தடை செய்ய முடியாது. கடலாக இருந்தாலும் அது வழி விட்டு தான் ஆக வேண்டும், யோர்தானாக இருந்தாலும் அது வழி விட்டு தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய தம்முடைய வல்லமையை நடத்தப்படுகிற ஜனத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமாய், அவர் அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருடைய நடத்துதலுக்கு முன்பாக எந்த ஒரு காரியம் இந்த பூமியில் தடையாக இருக்க முடியாது. கர்த்தர் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கு முன்பாக பூமியே தடைகளே நீங்கள் அதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக அவர் அதிர பண்ணுவார், எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். தடையாக இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு மாற்றி சரியான பாதையில், சரியான வழியில் கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். கர்த்தருடைய நடத்துதலிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி அவர் உங்களை கிருபையாய், அவர் மகிமையாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உண்மையாகவே இந்த நாட்களில் நீ வித்தியாசமாய், அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை நீ வித்தியாசமாய், ஆச்சரியமாய் நடத்தும். இந்த பூமியிலே காணக்கூடிய எல்லா விதமான தடையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவர். நீர் மகிமைப்படும், உடைய வல்லமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.